ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஞ்சித். நாம் இன்னைக்கு 12th மேக்ஸில் 6th யூனிட்லேருந்து பப்ளிக்கில் கேட்ட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2 மார்க்கு, சரி 2 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கோ அல்லது ஒரு 3 மார்க்கோ, 2 5 மார்க்கு நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14 அல்லது 15 மார்க்கோ மிக எளிமையாக எடுத்துடலாம். ஜஸ்ட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க இந்த யூனிட் தான் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வாங்க யூனிட்ல என்னென்ன கொஷின் கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ல 5 மார்க் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதில் வெக்டர் முறையில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நிறுவனம். இந்த கேள்வி பாருங்க. இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்றது மார்ச் 20ல் 43ல் பியா கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சி 6.1ல் வெக்டர் முறையில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அங்கே என்ன பார்த்தோம் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த கேள்வி பாருங்க, செப்டம்பர் 21ல் 45லேயே, மார்ச் 23ல் 42லேயே, செப்டம்பர் 20ல் 43ல் ஏ. ஆக மொத்தத்தில் இந்த காசுன்ற கணக்கு 1 2 3 இங்கே பாருங்க, மார்ச் 20ல் 4 தடவை கேட்டிருக்காங்க இந்த காசுன்ற சம்மு மட்டுமே. ஸோ நீங்கள் இப்போ ரிப்பீட்டடாக இந்த காசை மட்டும் பார்த்துருந்தாலே ஒரு 5 மார்க் வாங்கிடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன். இந்த சைனில் 2 கொஸ்டின் இருக்குது. அதில் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது வந்து ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. மார்ச் 22ல் 44ல் பியில் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், மார்ச் 23ல் கேட்டிருக்கிறதால இது மறுபடியும் மார்ச் 24ல் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ சைனில் ப்ளஸ் கேட்டிருக்கிறதால அடுத்தது சைனில் மைனஸ் இருக்குது பாருங்கள். இந்த மைனஸ் இன்ன வரைக்கும் கேட்கவே இல்லை. அப்போ இது கேட்கலாமா? மார்ச் 2024ல் இது 5 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துட்டு போயிடணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 6.7. இது ஒரு முக்கோணத்தின் உச்சிகளிலிருந்து அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்து கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என வெக்டர் முறையில் நிறுவுக அப்படின்னு கேள்வி வரும். இந்த கேள்வியும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். அந்த 4 கேள்வி கேட்கலன்னா நிச்சயமாக இந்த கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ இந்த 5 கேள்வியை மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மார்க் இந்த யூனிட்டில் வாங்கிடலாம். அடுத்தது 2 மார்க் 3 மார்க்கை பற்றி பார்க்கலாம். அதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 6.4. இதை பாருங்க, 2 வருஷம் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 20லையும் ஜூன் 23லையும். அதாவது ரெண்டுமே சப்ளிமெண்ட்ரியில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க பாருங்க. 34 35 கேட்டிருக்காங்க. இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டு 6.11. இந்த கேள்வியுமே 2 தடவை கேட்டிருக்காங்க. அதான் இதில் கேட்குறது எல்லாமே 2 தடவை ரிப்பீட்டட் கொஷின் தான் வருது இந்த பகுதியில். முறுக்கு திறன் கண்டுபிடிக்கணும், டார்க்யூ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை மார்ச் 22ல் 35வது கேள்வியாகவும், மார்ச் 20ல் 24வது கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. அது ஒரு வருஷம் 2 மார்க்காகவும் ஒரு வருஷம் 3 மார்க்காகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முறுக்கு திறனில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே பண்ணணும். அதே சமயம் விசை செய்த வேலை அதாவது ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் சம்மாக கேட்டிருக்காங்க. எப்போ செப்டம்பர் 21ல் 36வது கேள்வி கிரியேட்டிவ் சம்மாக கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், விசை செய்த வேலையுமே முறுக்கு திறன் ரெண்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மார்க் அல்லது 2 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து பயிற்சி 6.2ல் 6வது கேள்வி. இந்த கேள்வி பாருங்க, 3 வெக்டர்கள் ஒரு தள வெக்டர் ஆகுமா என காண்க. இது செப்டம்பர் 21ல் 24வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு தள வெக்டர்கள்னு கேட்டதால நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா இந்த ஒரு தள வெக்டர்கள் மாதிரி இருக்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 6.14. இது ஒரு தள வெக்டர்கள் ஆகுமா அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது பாருங்க, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி = 0ன்னு சொன்னால் போதும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதே போல் இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு 6.16. ஒரு தளத்தில் அமையும் என நிறுவுக 4 புள்ளிகளும். இந்த கேள்வியும் கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி, இன்னொரு கேட்டதில்லை. ஸோ இதையும் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கூடுதலாக என்ன பண்ணுறீங்க, இது ஒரு ஒருதள வெக்டர்கள் அப்படி இருந்துச்சுன்னா எம்மோடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி, இது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த பகுதியில் பப்ளிக்கில் கேட்டதால் இந்த பகுதிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து நம்ம பயிற்சி 6.3க்கு போயிட்டோம். இந்த 6.3லேருந்து பார்த்தீங்கன்னா 4வது கேள்வி. இந்த 4வது கேள்வி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 3 வெக்டர் கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். இது வந்து ஜூன் 23ல் 42ல் பியாக கேட்டிருக்காங்க. அதான் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதே பகுதியில் 8வது கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி பாருங்கள், இடைப்பட்ட கோணம் ஏசிக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி செப்டம்பர் 20ல் 25வது கேள்வி. அதான் 2 மார்க்காக கேட்குறாங்க. ஸோ இந்த பகுதியில் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து எடுத்துக்காட்டு 6.27. மார்ச் 20ல் 34வது கேள்வியாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை 3 மார்க்கில்.
ஸோ இப்போ இந்த பகுதியில் இது கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க 6.28 இதுவும் மார்ச் 23ல கேட்டிருக்காங்க. அதான் கேட்கப்பட்ட 2 கேள்வியுமே மார்ச்ல கேட்டிருக்காங்க. 34வது கேள்வி அதே 34 தான். ஸோ 2மே 3 மார்க்கு மார்ச்ல கேட்டிருக்கிறதால இந்த பகுதி 3 மார்க் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது 27 கேட்டாங்க, 28 கேட்டாங்க. அப்போ மீதி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. இது மார்ச் 2024ல 3 மார்க் அதாவது 34வது கேள்வியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஒரு புள்ளி ஒரு நேர்கோட்டிற்கு துணை இணையானதும் இருந்துச்சுன்னா அதோடைய துணை அலகு வெக்டர் சமன்பாடு கார்ட்டீசியன் சமன்பாடை கண்டுபிடிக்கணும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நிச்சயமா ஒரு 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்து பயிற்சி 6.5ல அதிகமாக கேள்விகள் கேட்கப்படல. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இந்த 7வது கேள்வி ஜூன் 23ல 46ல பி. அதான் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. அவ்வளோதான். வேற எதுவுமே இந்த பகுதியில் கேட்கல. ஸோ கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க 6th யூனிட்ல. இந்த கொஸ்டினை நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்து பயிற்சி 6.6 அதில் ஒரே கேள்வி தான் இன்னொரு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி இது மார்ச் 23ல 26வது கொஸ்டின் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க. பயிற்சி 6.1ல எப்படி ஒரு 5 மார்க் வாங்கலாம்னு சொன்னோமோ அதே போல் இந்த பயிற்சி 6.7 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மார்க் வாங்கலாம். இதில் இருக்கிறது மொத்தம் 9 கணக்கு. எடுத்துக்காட்டில் 2 கணக்கு, பயிற்சியில் 7 கணக்கு இருக்குது. இந்த 7 கணக்கில் நீங்கள் பாருங்கள். 2வது கணக்கு மார்ச் 22ல 45ல் ஏ கேட்டிருக்காங்க. அதாவது 2 புள்ளி ஒரு வெக்டர். அடுத்தது பாருங்கள் 4வது கணக்கு செப்டம்பர் 20ல் 44ல் ஏவா கேட்டிருக்காங்க. 5வது கணக்கு மார்ச் 23ல் 45ல் ஏவா கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு 6.43 மார்ச் 20ல் 44ல் ஏவா கேட்டிருக்காங்க. 4 வருஷம் 4 கொஸ்டின் கேட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பகுதியிலேருந்து ஒரு 5 மார்க் வர்றதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது கேட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறது இது இன்னும் கேட்கல. அப்போ மார்ச் 24ல் இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2 புள்ளி ஒரு வெக்டர். இப்போ மீதி பாருங்க 1வது கேள்வி இன்னும் கேட்கல, 3வது கேள்வி கேட்கல. ஸோ 3வது கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2 புள்ளி கணக்கு. அடுத்தது மீதி இருக்கிறது 6வது கேள்வி 7வது கேள்வி. ஸோ மொத்தம் 9 கேள்வி தான் சொன்னேன். இந்த 9 கேள்வியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா ஒரு 5 மார்க் நிச்சயமாக வாங்கலாம் நீங்கள். இறுதியாக எடுத்துக்காட்டு 6.49 ஜூன் 23ல் 24வது கேள்வியா 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்க பகுதியை நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியை நீங்கள் பார்த்தாலே போதும். நிச்சயமாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. வேறு எதுவும் கேட்கல. அடுத்தது பயிற்சி 6.10 தான் 1 மார்க் மட்டும் பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 1 மார்க் இருக்கும். இந்த 25 1 மார்க்லேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். நான் முன்னே சொன்ன போல 14 மார்க் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க, மார்க் எடுக்க பசங்க எல்லாமே இந்த 6வது யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பார்க்கணும். ஓகே, அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்வில் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.